ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான யூடியூப் 3D வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட குவாலிட்டியை ரிமினி ஆப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜோட குவாலிட்டியை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட சைஸை 4 விதமாக நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபியில் வந்து வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4:3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4:5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இமேஜ் வந்து தேவைப்படும். எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறதையும் நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜோட சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் வந்து பண்ணிடலாம். இப்போது நம்ம இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 9:16. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிசல்யூஷன் 1080 ஃபீல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 காமிச்சா 30 வந்து கொடுத்துக்கோங்க. 60 காமிச்சா 60 வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் மட்டும் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஓரமாக இருந்துச்சுன்னா மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பேஜ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணமோ அதே மாதிரி ஒரு 7 இமேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா 9:16, அதாவது நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு 7 இமேஜை மட்டும் நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேர் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு 7 இமேஜை மட்டும். ஓகே, நீங்கள் 9:16 ஒரு 7 இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எப்போ உங்களை ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலோட 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஃபீல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ 4:5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து 9:16 ஒரு 7 இமேஜ் நான் வந்து சொன்னேன். நெக்ஸ்ட் இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4:5 உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் வந்து பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் ஓகேவா, 4:5 ஒரு 3 இமேஜ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. 1:1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் போதும். அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4:3 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் மட்டும் போதும்.
இமேஜ் எப்படி ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு எப்படி சேவ் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். நான் சொன்ன மெத்தடில் நான் என்னென்ன சைஸில் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண சொன்னேனோ அதே மாதிரி எல்லா சைஸ்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் வேணால் தெளிவாக வந்து சொல்கிறேன். 9:16 ஒரு 7 இமேஜ் நீங்கள் வந்து சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 4:5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ், அதுக்கடுத்து 1:1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் மட்டும், அதுக்கடுத்து 4:5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ். நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. கீழே ஒரு ஆடியோ இருக்கா, ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆடியோக்கு மேலே உள்ள ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவை இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 9:16 இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேக்ரவுண்டில் வந்து செட் ஆயிரும். இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக்ரவுண்டு இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கா, பேக்ரவுண்டு இமேஜுக்கு மேலே குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் அப்படியே கீழே வந்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா குரூப் 1 இருக்கா, இதில் குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்ட்டு உள்ளே வந்துட்டிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும். அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் வந்து கொடுத்துருக்கிறேன் 1:1 இமேஜ் இருக்கா, நல்லா பார்த்துக்கோங்க. கீழே பேர வேண்டாம், மேலே பார்த்தீங்கன்னா டாப்லேயே கொடுத்துருக்கேன் 1:1 இமேஜ் இருக்கா. அந்த 1:1 இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1:1 வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸை நான் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிபி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிபிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் உள்ளே வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ அந்த குரூப் 1க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கா, அந்த குரூப் 2 கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இந்த குரூப் 2க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 3 இருக்கும், ஓகேவா. அந்த குரூப் 3 கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த குரூப் 3 கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து உள்ளே வந்திருக்கீங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 2 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 5 இருக்கும். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். என்னடா இத்தனை குரூப் வருது நீங்கள் யோசிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 5 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப் இருக்கும். 4 குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு இமேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அந்த ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள அந்த ஃபாண்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை தேடி எடுத்துக்கோங்க.
இப்போ அந்த ஃபாண்ட் லைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருந்துச்சுன்னா இது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு மேலே உள்ள இந்த செர்ச் ஐகானை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் நேமை டைப் பண்ணாலே போதும், அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அது லைட்டாக இதே மாதிரி டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு லிரிக்ஸுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்து வந்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் போய் நீங்கள் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஒன் டைம் மட்டும் நீங்கள் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணால் போதும், மற்ற எல்லா லிரிக்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் அடுத்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே 9:16 இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐகானை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 9:14 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கலாம். சேம் மெத்தடில் கீழே உள்ள 2 குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 நான் கொடுத்துருக்க அந்த இமேஜில் உங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த 4 குரூப்லையும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இன்னொரு அடி பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண 2 டைம் பேக் வந்திருக்கேன். அதுக்கடுத்து ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல குரூப் 2 இருக்கு பார்த்தீங்களா, இந்த குரூப் 2 அளவுக்கு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குரூப் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு குரூப் 2 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இமேஜ் இருக்கா, அந்த 4:3 இமேஜ் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உள்ள ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் அலைட் மோஷன்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இதில் 4:3 நீங்கள் சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனி ராஜன் இருக்கா, கிரியேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னோட சேனல் நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா இது இதே மாதிரி அழிச்சு விட்டுட்டு உங்களோட நான் கொடுத்துருக்க நேம் ஃபுல்லாக அழிச்சு விட்டுட்டு உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா தெரியும் 1:1 இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இந்த குரூப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு டிபி வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் டேரெக்டாகவே பேக் வந்துடலாம். சேம் மெத்தட் தான் மேலே உள்ள குரூப்புக்கும். இப்போ குரூப் 3 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. 4:3 இமேஜில் 4:3 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள குரூப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த 1:1 இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 குரூப்லையும் நீங்கள் இமேஜ், நேம், டிபி இது சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே இப்படி வந்து நீங்கள் முழுசாகவே நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல உள்ள அந்த குரூப் 2 குரூப் அண்ட் மாஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இமேஜ் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் லைவாக தான் செஞ்சு காட்டுறேன். பார்த்தாலே தெரியும் நான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கா, இந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபர்ஸ்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. இந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். அந்த குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த டபுள் பீட் மார்க் இருக்கா, இந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப் 3 செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1:1 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போது நீங்கள் 1:1 இந்த குரூப் 3 வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 7 அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 6 வந்து இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 6 வந்து டச் பண்ண வேண்டாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 7 இருக்கும். அந்த குரூப் 7 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக வந்து பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3 இருக்கும். கீழே குரூப் 3 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்கா, அந்தோனி ராஜ் கிரியேஷன் கொடுத்துருக்கேன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட நேமை நீங்கள் அழிச்சு நான் கொடுத்துருக்க நேமை டெலிட் பண்ணிவிட்டு உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் அது கீழே 1:1 இமேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நேம் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே குரூப் 4 இருக்கா, அந்த குரூப் 4 கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4:5ல் ஒரு 3 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த 3 இமேஜ்லையும் நான் ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். 4:5ல் நீங்களும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த 4:5ல் சேஞ்ச் பண்ண அந்த 3 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க 3 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 இமேஜையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. இந்த குரூப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். இப்போ நீங்கள் டேரெக்டாகவே பேக் வந்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் எல்லாமே நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்து ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 8 இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 8 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இந்த குரூப் 8ல் வந்து நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நேம் நீங்கள் டிபி மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1:1 இமேஜ் இருக்கும். அதை நான் சொன்ன மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1:1 சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ கீழே வந்தீங்கன்னா அந்த 1:1 இமேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனி ராஜன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் எடிட் டெஸ்க்கு வந்து போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேமை நீங்கள் அழிச்சு விட்டுட்டு உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணி டேக் வந்து கொடுத்துக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1:1 இமேஜ் இருக்கும், இன்னொரு இமேஜ் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கலரை கணக்கு கிளிக் பண்ணிட்டு மீடியா கணக்கு செலக்ட் பண்ணிவிட்டு 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் கணக்கு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இமேஜ்லேயே நீங்கள் உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இப்போ டேரெக்டாகவே பேக் வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு குரூப்பில் மட்டும் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணால் வேலை வந்து அதாவது எடிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போது லாஸ்ட் 8 அதாவது குரூப் 8 இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் 8க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஓகே குரூப் 8 வந்து மேலே இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 9 இருக்கா, அந்த குரூப் 9 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் ஒரு குரூப் இருக்கும், ஒரு குரூப் 3 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா உள்ள 2 இமேஜ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் 9:16. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 9:16ல் சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் கீழே உள்ள அந்த 9:16 இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்தால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற எல்லா குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டோம், லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து உங்களோட நேமும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 1 மாஸ்க் 1 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நம்ம எல்லாமே நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் டேரெக்டாகவே பேக் வந்துக்கோங்க. நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லா இமேஜ் நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2. உங்களுக்கு நான் 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ எந்த அதாவது எஃபெக்ட் 1ல் இருந்து நீங்கள் காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜுக்கு தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஆடியோக்கு மேலே உள்ள அந்த ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சாரி இப்போ நீங்கள் எஃபெக்ட் 1லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 1 அதாவது குரூப் 1 மாஸ்க் 1ஐயும் குரூப் 1 மாஸ்க் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை வந்து ஆக்க போகிறோம். இப்போ இந்த குரூப் 1 மாஸ்க் 1 இருக்கா, அதோட லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள குரூப் 1 மாஸ்க் 2ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க மாதிரி இந்த 2 குரூப்பை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பாக்ஸ் வந்து இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து தெரியும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப் 1 மாஸ்க் 1ம் குரூப் 1 மாஸ்க் 2ம் சேர்ந்து ஒரு குரூப்பை உங்களுக்கு இதே மாதிரி உள்ளே வந்து ஆட் ஆயிரும்.
இந்த குறிப்பு தான் நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இதை எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா, அந்த குரூப் 1 அதாவது குரூப் 1 இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 1 மாஸ்க் 1ஐயும் குரூப் 1 மாஸ்க் 2ஐயும் பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்பை வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. முடிஞ்சு. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா, 100% இந்த வீடியோவை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்ட் 1ஐயும் எஃபெக்ட் 2ஐயும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. அது தேவைப்படாது. இப்போ நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கலாம். வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பக்கத்தில் உள்ள ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி இதே மாதிரி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எஸ் போடுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களுடைய வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.